ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி போடுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வகுடு எடுத்து 2 பாதியாக பிரித்து பார்ட்டிஷன் பிரித்து வச்சுட்டேன். அடுத்தது க்ரௌன் ஏரியாவில் ஒரு சின்ன பஃப் வச்சுக்கிட்டேன். பேசிக்காக நம்ம வைக்கிற பஃப் தான். பஃப் நல்லா டைட்டாக ஹேர் பின் குத்திட்டு செக்யூர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பயப்பட தேவையில்லை. இப்போ ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வகுடு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நான் ஒரு பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறப்போலையே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு பார்ட்டிஷன் அதுலேருந்து பிரித்து அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணி அந்த பஃப்புக்கு மேலே ஹேர் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்க போகிறேன். இது மாதிரியே நம்ம அடுத்து கொஞ்சம் முடி எடுத்து அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ஹேர் பின் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த பக்கமும் பண்ணிக்க போகிறோம். ஒரு பக்கத்தில் வந்து எனக்கு 4 ட்விஸ்ட் பண்ணி அதை வந்து ஹேர் பின் போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம இப்போது அடுத்த பக்கமும் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நான் கரெக்டாக எங்கே பின் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா, அந்த பஃப் எடுத்து பின் பண்ணியிருக்கிறது கூடவே அதுக்கு மேலேயே இதையும் நான் பின் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சூப்பராக 2 பக்கமும் பண்ணியாச்சு. இது பாருங்கள், இந்த பக்கமும் 4 ட்விஸ்ட் பண்ணி பின் பண்ணியிருக்கேன், இந்த பக்கமும் 4 ட்விஸ்ட் பண்ணி பின் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே இருக்க முடியெல்லாம் நல்லா கோம் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து கட்டிக்கிறேன். அதுக்கு மேலே டோனட் பன் வந்து செட் பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ பன் ஹேர் ஸ்டைல் தான் போடுறதால இந்த பன் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு யூபின் வச்சு 4 பக்கமும் அதை நல்லா டைட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நிற்கும், இல்லைனா உருவி வர மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம வீடியோவில் வரப்படியே எல்லாம் செஞ்சுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தது என்ன பண்ணுறேன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அழகாக பன் ஹேர் ஸ்டைல் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து பன் வந்து சூப்பராக செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது நீங்கள் உங்கள் வீட்டில் எதனா அக்கேஷன்னாலும் சரி, இல்லை ஒரு பிரைட்க்கு நீங்கள் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு ரிசப்ஷன் லுக்குக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு லெஹங்கா வியர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பட்டு சாரி வியர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த ஹேர் ஸ்டைல் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.